अस्मत्कुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமைய அவர்கள் உரைத்தவைகள் தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அஞ்சு குடிக்கொரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தம் செயலை விஞ்சி நிற்கும் தன்மையளாய் பிஞ்சாய்ப் பழுத்தாளையாண்டாளை பத்தியுடன் நாளும் வழுத்தாய் மனமே மகிழ்ந்து. ஒரு கோபிகையினுடைய பாவனையிலே நோன்பு நோக்கிற ஆண்டாள் பிற கோபிகைகளை எல்லாம் எழுப்பிக் கொண்டு கண்ணபிரானுடைய திருமாளிகைக்கு செல்லுவதாக வைத்து தன்னுடைய தோழிகளை எல்லாம் எழுப்பிக் கொண்டு கண்ணபிரானுடைய திருமாளிகைக்கு செல்லவிருக்கிறாள். அப்படி இருக்கிற காலத்திலே ஒவ்வொரு கோபிகையையும் எழுப்புகின்ற பொழுது பொழுது விடிந்து விட்டது எழுந்திருப்பாயாக என்று ஒரு அடையாளத்தை சொல்லி அவளை எழுப்புகின்றாள். அதையும் தவிர அந்த எழுப்பப்படுகிற கோபிகை அவளுக்கு உண்டான சிறப்பு என்னவோ அதையும் சொல்லி அவளை விழித்து, அதாவது அந்த சொல்லாலே அவளை அழைத்து அவளை நீ எழுந்திருக்க வேண்டும் என்று இப்படி அருளிச் செய்வதாக பாசுரங்கள் அமைந்திருக்கின்றன. திருப்பாவையிலே 11வது பாசுரம் இன்றைய தினம் நம்முடைய அனுபவத்திற்கு விஷயமாகிறது. இந்த பாசுரத்திலே உள்ளே சயனித்திருக்கிற கோபிகையை எழுப்புகின்ற கோபிகை, வெளியிலே இருக்கிற கோபிகை, அதாவது அந்த கோபிகையினுடைய பாவனையிலே ஆண்டாள் சொல்லுகின்ற பொழுது உள்ளே சயனித்திருக்கின்ற கோபிகைக்கு ஒரு பெருமை சொல்லுகிறாள். அவள் எப்படிப்பட்டவள் என்னால் திருவாய்ப்பாடியிலே இருக்கக்கூடிய அந்த கோபாலர்களுக்குள்ளே இவள் ஒரு பொற்கொடி போன்றவளாம். அப்படிப்பட்டவளை எழுப்புகின்ற பொழுது அந்த கோபாலர்களுக்கு 2 சிறப்பை சொல்லுகிறாள். கலவை கடங்கள் பலகரந்து செத்தார்திரலைய சென்னிசரைச்செய்யம் குத்தமுன்னில்லாத கோவலர்தம் பொற்கொடியே உத்தரவல்கொள் புனமையிலே போதராய் தோழிமார் எல்லாரும் வந்து நின் மொத்தம் புகுந்த மகிழ் வண்ணன் பேர் வாடா சித்தாதே பேதாதே செல்வ பெண்டாட்டி நீயற்ற குரங்கம் பொருளேலோரம்பாவாய். இந்த கோபிகை எப்படிப்பட்டவள் என்னால் கோவலர்தம் பொற்கொடி என்று கோவலர்களுக்குள்ளே இவள் ஒரு பொற்கொடி போன்றவர்கள், அதாவது இவள் பொற்கொடி போன்றவளாம். சாதாரணமாக பெண்களுக்கெல்லாம் பெயர் வைக்கின்ற பொழுது பொற்கொடி என்று தமிழிலே பெயர் வைப்பதுண்டு. அதையே வடமொழியிலே சொல்லுவதாயிருந்தால் ஹேமலதா என்று சொல்லுவார்கள். ஹேமம் என்றால் பொன், லதா என்றால் கொடி. ஆஹா, இவளை ஒரு பொற்கொடி போன்றவளே என்று எழுப்பினவள். அந்த திருவாய்ப்பாடியிலே இருக்கக்கூடிய கோவலர், அதாவது ஆயர்கள், அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் அவர்கள் தங்களுடைய குலத்துக்கு சேர அவர்கள் தங்களுடைய தர்மத்தை அனுஷ்டிக்கிறார்கள். அவர்களுக்கு என்று வாய்த்த தர்மம் என்ன என்றால் அந்த பசுக்களை எல்லாம் கடைவதுதான் அவர்களுக்கு ஏற்பட்ட தர்மமாகும். அதை விடாமல் செய்கிறார்களாம். அதை எப்படி தெரிவிக்கிறாள்? கற்றுக்கறவை கணங்கள் பல கறந்து. திருவாய்ப்பாடியிலே இருக்கக்கூடிய பசுக்கள் எண்ணற்றவை, அவைகளுக்கு எண்ணிக்கையே கிடையாது என்பதாக இந்த பாசுரத்திலே காட்டுகின்றாள். கறவைகள் எவ்வளவு என்றால் கறவைகள் பல கறவைகள் சேர்ந்தால் ஒரு கறவை கணம், அதாவது கறவைகளினுடைய கூட்டம். ஆனால் கறவை கணங்கள் பல என்று சொன்னால் அப்பொழுது கூட்டமாக இருக்கக்கூடிய பசுக்கள் என்று அவற்றை சொல்லுகிறாள். ஆனால் அந்த பசுக்கள், கறவை பசுக்களும் கூட கண்ணபிரானுடைய கைப்பட்டு வளர்கின்ற பசுக்கள் ஆகையினாலே அவைகள் எப்படி இருக்கின்றன என்றால் நல்ல கறவைகளாக பால் கறக்கக்கூடிய ஒரு பருவத்திலே இருந்தாலும் பார்ப்பதற்கு எப்படி இருக்குமாம்? கன்றுகள் போல இழகி பதித்து இருக்குமாம். அதைத்தான் கற்று கறவை என்கிற சப்தத்தாலே தெரிவிக்கிறார்கள். கன்று ஆகிய கறவை கற்று கறவை. ஆஹா, கறவைகளாய் இருக்க செய்தேயும் கன்றுகளைப் போல மிகவும் இளமையாய் இருக்கக்கூடிய ஒரு பசுக்கள். அந்த பசுக்கள் கறவை கணங்கள் பல.
அவர்களையெல்லாம் விடாமல் கறக்கிறார்கள் என்று அவர்கள் தங்களுடைய குலத்திற்கு உரிய தொழில் என்னவோ அதை விடாமல் செய்கிறார்கள் என்கிற அந்த அர்த்தத்தை தெரிவித்தார். அதற்கு மேலே அந்த கோபாலர்கள், அதாவது அங்கே இருக்கக்கூடிய ஆயர்கள், அவர்களுக்கு மற்றொரு பெருமை சொல்லுகிறாள். செற்றார் திரளழியச் சென்று செரு செய்யும். செற்றார் என்னால் விரோதிகள், அவர்களுடைய திரள் அந்த வீரமானது அழியும்படியாக சென்று செரு செய்யும். அவர்கள் இருக்கிற இடத்திற்கு தேடிக்கொண்டு போய் இவர்கள் யுத்தம் செய்கிறார்கள், போர் செய்கிறார்கள். அதாவது விரோதிகள் நாம் இருக்கிற இடம் வந்த பிற்பாடும் கூட வாய்மூடி இருப்பதிருக்கிறது, அது வீரனுக்கு அழகல்ல. ஆனால் ஒருவனை வீரன் என்று சொல்லலாம் என்றால் அந்த எதிரிகள் நாம் இருக்கிற இடத்திற்கு வந்துவிட்டானால் அப்பொழுது யுத்தம் செய்தால் அவனே கூட வீரன் என்று சொல்லிவிடலாம். ஆனாலும் அவனும் கூட நடுத்தரமானவன் தான். ஆனால் வீரன் இருக்கிற இடத்திற்கு சென்று அவனை அவனுடைய இடத்திலேயே தாக்கி அவனை அழித்தல் இருக்கிறதே, அதுதான் உத்தமமான வீரனுக்கு அழகாம். அப்படிப்பட்ட வீரம் இந்த ஆய்ப்பாடியில இருக்கக்கூடிய ஆயர்களுக்கு உண்டு என்று தெரிவிக்கிறாள் ஆண்டாள். செற்றாறு திரளழிய சென்று செரு செய்யும். ஆனால் இப்படி போய் யுத்தம் செய்வது என்பது ஒரு குற்றமாகாதோ என்று கேட்டால், குற்றம் ஒன்றில்லாத கோவலர், இதெல்லாம் இவர்களுக்கு குற்றமாக ஆகாது. ஏனென்றால் இவர்கள் யாரை அழிக்கிறார்கள்? செற்றார் என்றால் இவர்களுக்கு விரோதிகள் யார் என்றால், இவர்கள் தங்கள் உயிருக்கு உயிராக கொண்டிருக்கிற கண்ணபிரானுக்கு யார் விரோதிகளோ அவர்கள்தான் இவர்களுக்கு விரோதிகள். ஆஹா, தாய்நாட்டை காப்பதற்காக சில பேர் போய் போர் புரிகிறார்கள் என்றால் அவர்களை நாம் குற்றமுள்ளவர்கள் என்று நாம் சொல்லுவதில்லையே, அவர்களை வீரர்கள் என்றென்றோ சொல்லுகின்றோம். அவர்களுக்கு நாம் வீர வணக்கம் அல்லவோ செலுத்துகிறோம். அதுபோல இங்கேயும் கூட அந்த வீரர்கள் தங்கள் கண்ணனுக்கு ஆபத்து விளைக்க வந்த அந்த அரக்கர்கள், அசுரர்கள், கம்சனாலே ஏவப்பட்டவர்கள், அவர்கள் இருக்கிற இடத்திற்கு சென்று இவர்கள் போர் புரிவார்களாம் இந்த திருவாய்ப்பாடியில இருக்கக்கூடிய ஆயர்கள். ஆகையினாலே அவர்களை செற்றாறு திரளழிய சென்று செரு செய்யும் என்று தெரிவிக்கிறார். அதற்கு மேல குற்றம் ஒன்றில்லாதா, அது குற்றமே கிடையாது. அப்படிப்பட்ட கோவலர், அந்த கோவலர்களுக்கு பொற்கொடி போன்றவளே என்று அவளை எழுப்பினார்கள். மேலே அவளுடைய திருமேனி அழகு, அதை வர்ணிக்கிறார்கள். புற்றரவல்குல் புனமையிலே போதராய். புற்றரவு அல்குல் என்றால் புற்றிலே நுழையக்கூடிய அரவு என்றால், அந்த பாம்பானது ஒரு புற்றிலே நுழையும் பொழுது தன்னுடைய உடம்பை மிகவும் சிறுத்துக் கொள்ளுமாம். அப்படிப்பட்ட சிறிய இடையை உடையவள் என்று அவளை இழையழகை சொல்லி அந்த புனமயிலே போதராய். மயில் என்றால் அது எப்படிப்பட்டது என்னால் கண்ணபிரானுக்கு மிகவும் மகிழ்ச்சி அளிக்கக்கூடியவள், அந்த மயில் போன்ற தோகை உடையவள் என்று, கூந்தலை உடையவள் மயில் தோகை போலே என்றெல்லாம் நாம் கருத்து கொள்ளலாம். அப்படிப்பட்ட புனமயிலே போதராய். சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து விட்டார்களா என்று உள்ளே இருப்பவள் கேட்கிறாள். உடனே சொல்லுகிறார்கள், உன்னுடைய சுற்றத்தார் தோழிமார் எல்லாரும் வந்து என்ன செய்கிறோம்? நின் முற்றம் புகுந்து, உன்னுடைய முற்றத்தினுடைய வாசலிலே நாங்கள் எல்லோரும் வந்து நிற்கிறோம். இப்படி உன்னுடைய முற்றத்திலே வந்து நிற்பதையே எங்களுக்கு பெரும் பேராக நாங்கள் நினைத்திருக்கிறோம். இங்கே வந்து நாங்கள் என்ன செய்கிறோம் என்றால், முகில்வண்ணன் பேர் பாடா. முகில்வண்ணன் என்றால் மேகத்தை போன்ற நிறத்தை உடையவன் எம்பெருமான். அவன் இங்கே கண்ணபிரானாக வந்து அவதரித்திருக்கிறான். ஆகையினாலே முகில்வண்ணனான அந்த கண்ணபிரானுடைய திருநாமங்களை நாங்கள் பாடுகின்றோம். முகில்வண்ணன் என்பதற்கு முகிலை போன்ற நிறத்தை உடையவன் அல்லது மேகத்தை போன்ற தன்மையை, அதாவது வள்ளன்மையை உடையவன் என்று அப்படியும் பொருள் கொள்ளலாம். முகில்வண்ணன் பேர் பாடா. சிற்றாதே பேசாதே, நீ சிந்தாமலும் சிதறாமலும் இப்படி கிடக்கலாமா? சிற்றாதே பேசாதே நீ கிடக்கிறாயே. முகில்வண்ணனுடைய பேர் பாடினவுடனே புனமையிலான நீ எழுந்து ஆட வேண்டாமா? ஏனென்றால் மேகங்களை கண்டால் அந்த மயில்களானவை ஆடுமாம். இப்பொழுது நாங்களோ முகில்வண்ணனுடைய பெயரை பாடுகின்றோம், நீயோ புனமையிலாயிருக்கிறாய். அது எழுந்து ஆடாமல் நீ இப்படி சிற்றாமல் சிதறாமல் இப்படி நீ கிடக்கலாமா? ஏன் இப்படி கிடக்கிறாய் தெரியுமா? செல்வ பெண்டாட்டி, நீ கண்ணபிரானுடைய திருவுள்ளத்திற்கு மிகவும் உகந்தவள் ஆகையினாலே அவன் வருகிற போது வரட்டும், நாம் எதற்காக இப்பொழுது எழுந்திருக்க வேண்டும் என்று நினைத்து நீ அப்படி கிடக்கிறாயோ? அப்படி கிடக்க கூடாது, நீ எழுந்திருந்து வா
என்று அவளை சொல்லுகிறார்கள். சிற்றாதே பேசாதே செல்வப் பெண்டாட்டி, நீ எற்றுக்கு உறங்கும் பொருள், நீ எதற்காக இன்னும் உறங்கி கிடக்கிறாய்? அவள் உள்ளே கிடப்பவள் உறங்குகிறாள் என்றாலும் கூட அவளும் கூட என்ன நினைக்கிறாள்? நாம் ஏகாந்தமாக அந்த பகவானை நெஞ்சுக்குள்ளே அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் என்றுதான் நினைத்திருக்கிறாள், உள்ளே இருக்கக்கூடிய அந்த புனமையில் போன்றவள். ஆனால் இவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? அந்த எம்பெருமானை தனி அனுபவம் செய்யலாமா? அப்படி செய்யக்கூடாது. நீ எற்றுக்கு உறங்கும் பொருள் என்றால் எதற்காக இத்தனை பாகவதர்கள் உன்னை தேடிக்கொண்டு உன்னுடைய இல்லத்தின் வாசலிலே வந்து நிற்கிற பொழுது அவர்களோடு கூடுவதை நீ பெரும் பேராக நினையாமல் நீ இன்னும் உறங்கி கிடக்கலாமா? எற்றுக்கு உறங்கும் பொருள். மேலே இன்னும் கூட பல பாசுரங்களிலே எல்லாம் தெரிவிக்கின்ற பொழுது நீ உடனே வந்து விடு என்று சொல்லுவதற்காக ஒவ்வொரு கோபிகையை ஓரொரு அடையாளத்தாலே தெரிவித்தார் போலே, ஓரொரு விசேஷணத்தாலே தெரிவித்தார் போலே இந்த பாசுரத்திலேயும் அவளை செல்வ பெண்டாட்டி என்று மிகவும் கண்ணபிரானுடைய திருவுள்ளத்திற்கு மிகவும் உகந்தவள் என்கிற சொல்லாலே அவளை சொல்லி அவளுக்கு இன்னும் உண்டான பெருமை கோவலர்தம் பொற்கொடியே என்று இந்த ஆய்குலத்திற்கெல்லாம் அவள் ஒரு பொற்கொடி போலே அப்படி நடுநாயகமாக இருப்பவள் அல்லவா? அவள் இல்லாமல் போனால் கண்ணபிரான் நமக்கு அருள் செய்ய மாட்டானே என்றெல்லாம் கருதி அவளை இந்த பாசுரத்திலே நீ எற்றுக்கு உறங்கும் பொருள் ஏலோர் எம்பாவாய் என்று நீ இன்னும் உறங்கி கிடக்கலாமா? எழுந்து எங்களோடு கூடுவாயாக என்று அவளை எழுப்பினார்கள். உடனே அவளும் எழுந்து வந்து இந்த கோபியர்களுடைய அதாவது இந்த பெண்களுடைய கூட்டத்தோடு கூடினாள். எல்லாருமாக சேர்ந்து அடுத்த திருமாளிகைக்கு சென்று மற்றொரு கோபிகையை எழுப்புகிறார்கள். அந்த அனுபவத்தை நாளை தினம் செய்வோம்.